ஒரு வழியாக நான் 1 மாதமாக சேர்த்து வச்ச இந்த பாலாடையில் நான் இன்றைக்கி வெண்ணெய் எடுத்து நான் நெய் பண்ண போகிறேன். இந்த பாலாடை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கோல்டு வாட்டரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். நான் இந்த கண்ட்ரிக்கு வந்ததுலேருந்து நான் வாங்குகிற இந்த பாலில் தான் நான் பாலாடை எடுத்து வச்சு என் பையனுக்கு நான் நெய் எடுத்து வைப்பேன். நாங்கள் ஏதாவது சாம்பார் தாளிக்கும் போதோ இல்லை தோசை ஊற்றும் போதோ அதில் இந்த நெய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்கும். நம்ம கடையிலே செலவு பண்ணலை. ஸோ வீட்டிலையே பண்ணுறதால இந்த டைம் எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல. ஸோ முருங்கைக்கீரைலாம் போட்டால் வீடே அப்படியே மணமாக இருக்கும். ஏதோ ஸ்வீட் செய்கிற மாதிரியே இருக்கும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் போட்டேன். ஸோ அதுவும் நல்ல வாசனையாக இருந்துச்சு. ரெடியான இந்த நெய்யை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஆறுனக்கப்புறம் தான் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாலாடை எடுத்து நெய் பண்ணுவீங்களா இல்லை கடையில் வாங்குவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.